ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அலினா ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் மாட்டுவால் சூப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீசிங்க்கு மிகப்பெரிய ரெமெடி, ஹோம் ரெமெடி எப்படின்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவி வச்சுக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, பீஃப் டெயில் வந்து ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதோட ஸ்மெல் எல்லாமே போகணும். அந்த வெங்காய தக்காளி ஸ்மெல் சுத்தமாக போகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பீஃப் டெயிலை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஜீரக பவுடரும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும், மனம் நல்லாயிருக்கும். மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா தண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி குடிக்கிறீங்களோ நல்லா வெந்து அந்த எசன்ஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே ஒரு 8 விசில் விட்டுட்டேன் மூடி. ரொம்பவே ஹெல்த்தியான பீஃப் சூப் ரெடி ஆகிடுச்சு. பீஃப் டெயில் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வீசிங்கால் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டாலும் கேட்காது. இந்த மாதிரி சூப் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வெஜிடபிளில் கூட செய்யலாம். அதே மாதிரி மட்டன் எலும்பில் செய்யலாம், சிக்கனில் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.